ஹாய் ஹலோ கைஸ், நம்ம மல்லி சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா வந்து முக்கியமாக வந்து இந்த மல்லி வந்து உயிரோடு இருக்கக்கூடாது, அவளை வந்து டோட்டலாக வந்து முடிச்சு கட்டிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு தான் இந்த ரஞ்சிதாவும் இந்த நாகவும் வந்து ஒவ்வொரு பிளானாக வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ எல்லாத்தையும் வந்து இவங்க 2 பேரையும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது, நம்மளை வந்து மொத்தமாக தீர்த்து கட்டணும்னு வந்து ஒரு பிளானை போட்டுட்ருக்காங்கல்ல, அந்த பிளானை வந்து மொத்தமாக தவிடுபடி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, இந்த ப்ராஜெக்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அதுக்குள்ளேயே வந்து நம்ம நாகவும் நம்ம ரஞ்சிதாவும் என்ன பண்ணுறாங்கனாக்கா, இப்போ அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக போட்டு உடச்சி எடுத்துடுறாங்க. இது இருக்கிறதுனால தானே வந்து இவ இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கா. அது மட்டும் இல்லாமல் இது இருந்தால் தானே இவன் அங்கே இன்டர்வியூவில் போயிட்டு எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகுவா, அப்படி இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதா வந்து என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் உடைச்சிடுறாங்க நம்ம நாகு கூட சேர்ந்துட்டு. சரி, இதை வந்து யாரும் வந்து பார்க்குறதில்ல. ஆனால் அந்த ஒரு டைமில் வந்து என்ன ஆக போகுதுன்னாக்கா, நம்ம மல்லிகையில் போயிட்டு மல்லி கங்க்ராச்சுலேஷன், நீ நல்லபடியாக வந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வர அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இதை வந்து உடச்சி வச்சுட்டாங்க இல்லையா, அதனால் அந்த ஒரு தைரியத்தில் போயிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மல்லிக்கு வந்து இந்த விஷயம் தெரியுதில்ல, நம்ம விஜய்க்கும் விஷயம் தெரியுதில்ல. ஆனால் இவங்க 2 பேருக்கு தெரிஞ்சால் போதும், இந்த ரஞ்சிதாவும் சரி இந்த நாகவும் சரி மொத்தமாக வந்து தீர்த்து கூட கட்டிடுவார். ஏன்னா அவ்வளோ பாடுபட்டுருக்காரு நம்ம விஜய் இந்த மல்லி கூட சேர்ந்துட்டு. இப்போ நம்ம மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, சரி போயிட்டு ப்ராஜெக்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற அந்த ஒரு செகண்டில் தான் வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, அம்மா இதை வந்து திறந்து பார்க்கலாமே அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆசையாக வந்து கேட்குறாங்க. சரி, நம்ம வெண்பா குட்டியும் ஆசையாக கேட்குறாளே, இதை வந்து திறந்து பார்த்துட்டு போயிடலாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு பண்ணுற அந்த ஒரு செகண்டில் என்ன ஆகுதுனாக்கா, டோட்டலாக வந்து அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து தவிடுபடியாக உடச்சி வச்சுருக்காங்க. சரி, இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்துட்டு நம்ம மல்லிக்கு அப்படியே வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய்க்கும் பயங்கரமான ஷாக் ஆகிடுது. என்னடா இது இந்த மாதிரி உடஞ்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இது யாரும் உங்களுக்கு ஆகாதவங்க தான் பண்ணியிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி சொன்னதுமே ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இது இந்த ரஞ்சிதா பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரஞ்சிதா கையை மடக்கி பிடிச்சிக்கிட்டு, ஏன்டி இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நான் இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் எதுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம மல்லி வந்து உனக்கு தான் வந்து என்னை கண்டாலே பிடிக்கலையா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதும் வந்து என்ன ஆச்சுனாக்க, நம்ம ரஞ்சிதா வந்து இப்போ நம்ம மல்லியை வந்து திருப்பி கேட்டதுமே வந்து இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ தான் பண்ணியிருப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன்னையும் அந்த ரஞ்சிதா வந்து ஒன்றா சுற்றிட்டு இருக்கும்போதே வந்து நான் சந்தேகப்பட்டேன், இப்போ வந்து பக்காவாக கிளியராக வந்து பிடிச்சிட்டேன், உன்னை வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம மல்லி வந்து பண்ண ரொம்ப சூப்பர் தான், அவளை வந்து சும்மாவே விடக்கூடாது இந்த ரஞ்சிதாவை அப்படின்னு நினைக்கிறாங்க. வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட்டில் கான் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.